விவகாரத்தில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம் என்பதை காட்டவே ரூ எழுத்தை வைத்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். தமிழ் மொழியை பிடிக்காதவர்கள் இதனை பெரிதாகிவிட்டதாகவும் விமர்சனம். ரூ போட்டதால் பட்ஜெட் ஹிட் ஆகிவிட்டதாக சினிமா வசனம் பேசுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பட்ஜெட் ஹிட் ஆகுவது அறிவிப்பதில் இல்லை, செயல்படுத்துவதில் தான் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்கள் கிடைக்காவிட்டாலும் அணி மாற மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவில் திருமாவளவன் உறுதி. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று வழக்கம் போல கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பேசுவோம், வலியுறுத்துவோம், கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு முயற்சிப்போம், கூடுதல் தொகுதிகளை தருகிற கூட்டணிக்கு தாவுவோம் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. சினிமா கவர்ச்சி மூலம் இளைஞர்களை மடைமாற்ற முடியாது. நடிகரின் பின்னால் செல்லும் இளைஞர்கள் விசிகாவுக்கு தேவையில்லை என திருமாவளவன் பேச்சு. டாஸ்மாக் கடைகளை மூடினால் கூட்டணி வருகிறோம் என சொல்லும் அளவிற்கு வலுப்பெற வேண்டும். 1-2 சீட்டுக்காக இனி யாரிடமும் சென்று துண்டு போடுவதில்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேச்சு. சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று விவாதம். செங்கோட்டையனுக்கு நாகரிகம் குறித்து யாரும் சொல்லித்தர தேவையில்லை. செங்கோட்டையனின் செயல் அநாகரிகம் என விமர்சித்த வைகை செல்வனுக்கு டிடிவி தினகரன் பதில். அதாவது நாகரிகம் அநாகரிகம் பற்றிலாம் அண்ணன் செங்கோட்டையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எப்பொழுதுமே அமைதியாக எந்த ஒரு கான்ட்ரவர்சிலுமே ஈடுபடாதவர். உங்களுக்கு தெரியும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில், அது குறிப்பாக அம்மா அவர்கள் தலைமையேற்ற பிறகு நான் அவர் நல்ல பழக்கம். இன்றைக்கு அவர் எதிரணியில் இருந்தாலும் உண்மையை நம்ம உண்மை இருந்தாலும் சொல்லணும். அதிமுகவை விட்டு விலகிய விருத்தியில் டிடிவி தினகரன் பேசுவதாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சனம். அரசியலில் தோற்றவர்களுக்கெல்லாம் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று கருத்து. ஈகோவை விட்டுக் கொடுத்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். பிரிந்த சக்திகள் ஒன்றிணைந்தால் மட்டுமே 2026 அதிமுக வெல்லும் என பேச்சு. ஈகோ இல்லாத ஒரே கட்சி அதிமுக தான். ஓ பன்னீர்செல்வம் கூறியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். தனக்கு எதிரான விமர்சனங்களை எப்போதும் வரவேற்பேன் என தனியார் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. விமர்சனங்களே ஜனநாயகத்தின் ஆன்மா என்று அதீத நம்பிக்கை இருப்பதாகவும் கருத்து. அசாமில் வடகிழக்கு மாநில முதல்வர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முக்கிய ஆலோசனை. மாற்றியமைக்கப்பட்ட இந்திய தண்டனை சட்டமான பாரதிய நியாய சன்ஹிதா செயல்படுத்துவது குறித்து கலந்துரையாடல். ஹோலி பண்டிகையின் போது தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற விவகாரம். ராஷ்டிரிய ஜனதா தளம் எம்எல்ஏ தேஜ் பிரதாப் யாதவிற்கு 4000 ரூபாய் அபராதம் விதிப்பு. உடல்நலம் குன்றியுள்ள போப் பிரான்சிஸ் விரைவில் குணமடைய வேண்டி பிரார்த்தனை. டேங்கோ நடனமாடி பிரார்த்தனை செய்த நடன கலைஞர்கள். மாஸ்டர்ஸ் லீக் கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது சச்சின் தலைமையிலான இந்திய அணி. இறுதிப் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை எளிதில் வீழ்த்தி அபாரம்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.